மை டியர் டாலி, விஜே பப்பு, அனுபம் ஆனந்தராஜ், கேபிஒய் ராஜவேலு இவங்களாம் நடிச்சு இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த மை டியர் டாலி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். விஜே பப்பு வந்து அவங்க கூட ஒர்க் பண்ற அனுபம் ஆனந்தராஜ ஒன் சைடாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அனுபம் ஆனந்தராஜுக்கும் வீட்டுல அலைன்ஸ் பாக்குறாங்க, விஜே பப்புக்கும் அலைன்ஸ் பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகுறப்ப பப்பு வந்து அனுபவம் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாரு. அப்படி பொண்ணு பார்க்க போறப்ப அனுபவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி 2 பேரும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப, இவர் லவ் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறப்ப, பப்பு எனக்கு வந்து மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் அதனால தான் வர மாப்பிள்ளை எல்லாரையுமே நான் வந்து ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு நீயுமே கல்யாணம் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. அதனால நான் பிடிக்கலன்னு சொல்லிடுறேன் அம்மா அப்பாட்ட அப்படிங்கிறேன். இவரு என்ன சொல்றாரு, இவருக்கு கிடைச்ச வாய்ப்பு, அரிய வாய்ப்ப விடக்கூடாது அப்படின்னு. இல்ல, எனக்குமே மேரேஜ் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து இந்த மாரி தனியா இருக்க தான் பிடிக்கும். எங்க வீட்லயுமே என்ன தொல்ல பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப நீயுமே என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன்னா, எங்க வீட்ல என்ன பண்ணுவாய்ங்க அப்படின்னா, அடுத்த ஒரு பொண்ண பார்க்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. அதனால இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 1 இயர் ஒண்ணா இருந்துட்டு, அப்புறம் நமக்குள்ள செட் ஆகலன்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சுட்டோம்னா, எங்க வீட்லயுமே பாஸ்ட் லைஃப் செட் ஆகல. நம்ம தான் பார்த்து கட்டி வச்சோம். பொண்ணு பிடிக்கலன்ட்டா, 2 பேரும் வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப மேரேஜ் லைஃப் செட் ஆகலன்னு சொல்லி என்னைய ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இதே மாரி உங்க வீட்லயும் உன்னைய ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னோனே, லைட்டா மண்டைய கழுவுறாரு பப்பு. அவங்களுமே கழுவுன கழுவுல மண்டை சுத்தமாயி, ஓகே 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்குவோம். ஒரு 1 இயர் கழிச்சு நம்ம 2 பேரும் தனித்தனியா போயிருவோம் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஓகே அப்படிங்கிறாங்க. சரி நெனச்ச மாரி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பப்பு வந்து இத வந்து ஒரு அரிய வாய்ப்பா தான் பார்க்குறாரு. ஏன்னா நம்ம ஒன் சைடு லவ் பண்ற பொண்ணே நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா, இந்த அரிய வாய்ப்ப பயன்படுத்தி எப்படியாவது இவங்கள கரெக்ட் பண்ணிடணும். இந்த 1 இயர் லைஃப் லாங் இது இழுத்துறணும் இவங்க கூட. இவங்கள வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி கரெக்ட் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபடுறாரு. அவரு அவரு ட்ரை பண்ண அந்த முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆச்சா, ஆகலையா? இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா, சேரலையா? அப்படிங்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த மை டியர் டாலி. படத்துல நடிச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே நமக்கு ஒரு புதுமுகங்கள் தான். எல்லாருமே டிவி ஆர்டிஸ்ட். அவர் பப்பு, அனுபமா, ராஜவேலு இப்படின்னு சொல்லி எல்லாருமே டிவி ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க. இவங்கள வச்சு ஒரு தியேட்டர்ல ஒரு படத்தை இப்படி ஒரு ஸ்டோரிய குடுத்ததே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த மாரியான நமக்கு ரொம்ப பெருசா பரிச்சயம் இல்லாத ஒரு ஆட்கள பப்பு வந்து படத்துல ஹீரோ அப்படிங்கிறப்ப, இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டா ஹீரோ அப்படிங்கிறப்ப, இவங்களுக்கு எந்த மாரியான கதைய சூஸ் பண்ணி, இவங்கள எந்த மாரியான கதைக்குள்ள இவங்கள உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த அரவிந்த் ராஜ் டைரக்டர் சூப்பராவே பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலயுமே பப்பு பண்றதாகட்டும், ராஜவேலு பண்றதாகட்டும், அனுபமா பண்றதாகட்டும், பெருசா ஸ்ட்ரேஞ்சாவே ஃபீல் ஆகல. என்ன நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் அந்த கதாபாத்திரம் எந்த மாரியான ஒரு ஆக்டிங், அந்த கதாபாத்திரம் எந்த மாரி ரியாக்ட் பண்ணுமோ, அத வந்து கரெக்ட்டா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பப்பு பண்றதுல ஒரு சில விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகல. அது என்ன அப்படின்னா, பப்பு வந்து காமெடியாவே விஜய் டிவில வந்து காமெடி சீன்லயே பார்த்துட்டு ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் காமெடி கேரக்டராவே பார்த்துட்டு, அவர் சடனா அந்த ஒரு எமோஷனலா சில விஷயங்கள் பண்றது எல்லாமே, அது மட்டும் எனக்கு செட் ஆகாத மாரி இருந்துச்சு. "என்ன பப்பு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க? நீ உன் சோனுக்கு வா" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. மத்தபடி அவர் பண்ற காமெடி, அவர் அடிக்கிற கவுண்டர்ஸ், அவரோட அந்த யூசுவலா அவர் பண்ற மேனரிசம் எல்லாமே இதுலயுமே நம்ம பார்க்கலாம். ராஜவேலு அவர் வந்து எந்த ஒரு இதுனாலுமே பயங்கரமா பண்ணக்கூடிய ஆளு. டிவிலயே விஜய் டிவிலயே நெறைய ஸ்கிரிப்ட் ஒர்க், நெறைய விதமான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க இதுல ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் மாரி பப்புக்கு ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அவங்க கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்கள வச்சு வரக்கூடிய ஒரு எமோஷனலான சீன் படத்துக்குள்ள இருக்கு. அதுவுமே ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆச்சு. இந்த பப்பு பண்றது மட்டும் தான் எமோஷனலா சில இடங்கள்ல பப்பு லைட்டா தண்ணிய போட்டுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாரி இருப்பாப்ல. அது பப்பு மட்டும் தான் ஃபீல் பண்ணாப்ல. எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பப்பு ஐயோ பாவம்! பப்பு ஃபீல் பண்றாப்ளே தோணவே இல்ல. ஏன்னா ஏன்னு தெரியல. அந்த ஒரு காமெடியாவே பார்த்த ஆள வந்து திடீர்னு அந்த எமோஷனலா இது பண்ண முடியல. ஆனா படத்துல இவ்வளவு கன்வின்சிங்கான ஒரு ஆக்டிங்க குடுத்திருக்காரு பப்பு, என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே. அரவிந்த் ராஜுமே இப்படி ஒரு படத்த ரொம்ப டீசென்ட்டா, இப்படி ஒரு நீட்டான ஒரு படத்த வந்து நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு குறை சொல்ல தெரியல. இப்ப படத்துல வந்து ஓப்பனிங் ஒரு பெரிய ஃபைட் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, லவ் காட்சிலாம் உருக உருக நடிச்சிருக்காய்ங்க. ரொமான்டிக் சீன்லாம் அப்படி அப்படி ரொமான்ஸ பிச்சிருக்காங்க. வசனங்கள்லாம் செதுக்கியிருக்காய்ங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லாம, ஒரு முதல் படத்த எந்த மாரி எவ்வளவு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். இஷ்டத்துக்கு முதல் படத்திலேயே ஆகா, ஓஹோன்னு அது இது பில்டப்ப ஏத்தி விட்டு படத்த முடிச்சு விட்டுறாம, அப்படி இல்லாம நீட்டா படத்த பண்ணியிருக்காங்க. படத்தோட காமெடி சோர்ஸ் சில இடங்கள்ல நல்லா ஒர்க் ஆச்சு. நெறைய இடங்கள்ல படத்தோட இது பண்ணிக்க முடிஞ்சுச்சு. படம் வந்து எந்த இடத்துலயுமே எனக்கு நல்லா இல்லங்கிற ஃபீல் குடுக்கல. என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா இல்லாத படம் அப்படின்னா, ஒரு கிரிஞ்சு காமெடி இருக்கிறது. தேவையில்லாம ஓவரா இப்ப டிவில பேசுற மாரி ஓவரா வசனங்கள் பேசுறது. அப்படிங்கிற வசனங்கள்னா, நீங்க இஷ்டத்துக்கு பேசுவாய்ங்க பார்த்திருக்கீங்களா? சில விஷயங்கள்லாம் லவ் லவ் சீன்ல வந்து ஓவரா கிரிஞ்சு பண்ணி தொலைவாய்ங்கலாம். அதெல்லாம் இல்லாம நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த லவ் ஸ்டோரிய இப்படி ஒரு பண்ணியிருந்தாங்க.
இதுக்குள்ள இன்டர்வல் கிட்ட சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த விஷயம் சூப்பரா இருந்துச்சு. படம் போற ஃப்ளோல ஒரு விஷயத்த நான் கெஸ் பண்ணேன். என்ன ஓப்பனிங்லயே காமிச்சுட்டாங்க. அப்ப இதாத்தானே இருக்கணும் அப்படின்னா, அது இல்லாம வேற ஒண்ணு இருந்துச்சு. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவராலா ஒரு டீசென்ட்டா இருந்துச்சு படம். ஒரு புதுமுகங்கள வச்சு எந்த அளவு கரெக்ட்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே புதுமுகங்கள வச்சு இவ்வளவு கரெக்ட்டா பண்றதே ஒரு நல்ல விஷயம். அதே சூப்பரா பண்ணியிருக்காரு அரவிந்த்ராஜ். வாழ்த்துக்கள். டெபியூட் ஃபிலிம் நெனைக்கிறேன். நல்லா வாழ்த்துக்கள். படம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து யுஏ 13+ குடுத்துருக்காங்க படத்துக்கு சென்சார்ல இருந்து. அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மத்தபடி படத்துல ஒரு கெட்ட வார்த்தைகளோ, இல்ல ரொம்ப எரோட்டிக்கான, ரொம்ப செக்சுவல் கன்டென்ட், ரொம்ப ஆ நியூடிட்டி இருக்க மாரியான காட்சிகள் எதுவுமே இல்ல. அதெல்லாம் இல்ல. இந்த மாரியான ஒரு லவ் ஃபில்ம், படத்துல அங்கங்க ட்ரிங்க்ஸ் அந்த மாரி இருக்கனால மேபி குடுத்துருக்கலாம்னு நெனைக்கிறேன். யுஏ 13+ குடுத்ததுனால சொல்றேன். தாராளமா தியேட்டர்ல பார்க்கலாம். உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த படத்த பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா, ஆகலையா? இல்ல எனக்கு இந்த படம் பிடிக்கல ப்ரோ அப்படின்னா, அது என்ன பிடிக்கல அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா சொல்லுங்க. ஏன்னா சொல்லியிருந்தோம்ல என்னென்ன பிடிச்சுச்சு அப்படின்னு. முதல் பட நடிகர்கள எப்படி காமிச்சா ஆடியன்ஸ் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அத கரெக்ட்டா காமிச்சிருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. இல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்கல ப்ரோ அப்படின்னு நீங்க படம் பார்த்தவங்க யாராவது சொன்னீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ரொம்ப டீட்டெயிலா கிளியர் பண்ணி சொல்லுங்க. ஓகே தெரிஞ்சுக்குவோம் எல்லாரும். ஓகேவா? வேற ஏதாவது படத்த ரிவ்யூ பண்ண நெனைச்சீங்க அப்படின்னா, அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்குமே வாழ்த்துக்கள். தேங்க் யூ.